நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் போனாலும் காலை தூக்கிட்டு ஒட்டிக்காரு. ஆடு மேய்க்கிறதுல இருக்குது கண்ணா, ஆனால் அது மேய்ச்சி உருப்படி பண்ணணும் கண்ணா. மழை துளிக்கி எல்லாம் மேய்ச்சி உருப்படி பண்ணாதான் நம்மளுக்கு அதில் 2 காசு, இல்லாட்டி இல்லாதான். இப்போ ஆடு வந்து நல்லா ஊக்கமாக நல்லா கொழுக்கு முழுக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் ஆட்டுக்கு வந்து 15,000 12,000 கிடச்சி. முடி எப்படி ஜிலுக்குதுன்னு பாரு. போயிடும் இப்படின்ட்டா போகுது. அப்படி காலம் மேலே தூக்கிட்டு ஒட்டியாது. பா கருவாச்சி, ஏய் அதில் பூந்து வருவாங்க பார்த்துக்கிறேன். வருவாங்களா? கருவாச்சி பா பா பா, ஜில்லிக்கா ஊருக்கு போய்க்கிறாங்க, வருவாங்களா? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என் சாமி, உங்கள் பேருங்கம்மா? என் பேர் கருப்பத்தாக்கண்ணா. என்ன வேலை பண்ணுறீங்க? ஆடே தான். எத்தனை ஆடு வச்சுருக்கிறீங்க? ஆடு 10 பிடிக்குது, மாடு ஒன்று இருக்குது. அது குழந்தைங்க ஓட்டிகிட்டு போய்க்கிறாங்க, லீவு அவங்களுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த ஆட்டையுமே இந்த மாட்டையும் தான் மேய்ச்சிட்டு திரிக்கணும். ஆடு வெள்ளாடு தான் வச்சுருக்கிறீங்களா? வெள்ளாடு தான் சாமி. ஆடு எப்படி வளர்த்துறீங்க? ஆடு நம்ம எப்படி குழந்தைக்கு எப்படி நம்ம பார்க்குறோம் பக்கம் பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் அதுவும் பார்க்கணும். மேவு தண்ணி எல்லாம் புளி தண்ணி, சாப்பாடு மித்தமான சாப்பாடு வைக்கிறது எல்லாமே அதுக்கு ஒரு குழந்தை மாதிரி தான் செஞ்சு வளர்த்தாரு. வளர்த்தனா தான் நம்மளுக்கு பொருள், இல்லாட்டி நம்மளுக்கு பொருள் இல்லை. அந்த மாதிரி தான் இது. இப்போ பூராமே கருப்பாட்டு குட்டி தான் வச்சுருக்கிறீங்க. நான் அதான் பார்த்தேன். கருப்பு வெள்ளாடு வந்து எல்லா இடத்துல கிடைக்கிறது இல்லைங்களே. ஆமாம் சாமி. நீங்கள் எப்படிங்கம்மா வெள்ளாடில் எப்படி கருப்பாடே எப்படி வச்சுருக்கிறீங்க? இல்லை சாமி, நான் உடம்புக்கு சீரியஸாக ரொம்ப படுத்துட்டேன். கொஞ்சம் ஆட்டு வீக்காக போச்சு. அது படுத்து ஆட்டு போரெல்லாம் கொடுத்து போட்டு ஆஸ்பத்திரி போயிட்டேன், பெரிய ஆஸ்பத்திரி போயிட்டேன். அப்புறம் அதில் ஒரு பிறவை வச்சுருந்த வர அந்த போலையாட்டு பிறவைங்க, அதில் உப்புந்த யானத்தக்கண்ணா. எப்படி சொல்லுங்கள்? அதில் உப்புந்த யானது தான் அந்த ஆடு பூராமே. இந்த அந்த ஒரு ஆடு போட்டது தான் இந்த பூராமே. எந்த ஆடு போட்டதுங்க? இதா பாருது, இந்த ஒரு குட்டி போட்டு ஒரு பிறவை மட்டும்தான் புதுசு வச்சுட்டு குட்டி போட்டு போகணும் இன்னொருத்தர் கொட்டை. அவன் ஓட்டது தான் இது பூராமே. எல்லாமே இந்த ஒரு ஆட்டோட தான். ஆமாம், ஒரு ஆட்டு முட்டியாக தான் பூராமே. நான் வச்சிருந்தாமே ஆடு 10 எல்லாம் கூட உடம்புக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டேன். எப்படிம்மா அதை ஒரு ஆடு கருப்பாக இருந்தது, எல்லா ஆடுமே கருப்பாக எப்படி வந்துச்சு? ஆமாம் சாமி, கடாய் எப்படிக்குது அந்த வித்தந்தான் அது முழுகு. கடாய் வெள்ளை கடாயாக இருந்தால் வெள்ளை வித்தனை விழுகு. இப்போ கருப்பு கடாய் இருந்துச்சுன்னா கருப்பு கடாயாக தான் விழுகு. அது மாறாது. அந்த மாதிரி தான் இது. வெளியங்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இந்த ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அம்மாங்க வந்து கருப்பு வெள்ளாடு வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா. சாமி, அதுக்கும் அதை எட்ட சாமி நாம் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் அதுக்கு மேவு, குட்டிகளுக்கு மேவு கட்டுறது, மேவு கடிச்சு பழகிறது, 2 கட்டி பழக்கணும்னா அது ஒவ்வொன்றும் கடிச்சு பழகு. அப்புறம் அப்படியே பழகு, அப்புறம் பழகு கொஞ்சம் பெருசாகல ஆட்டோட விட வேண்டியது தான். 2 இளங்குட்டி இருக்கும் பாரு சாமி, அதுக்கு 2 பாரு அங்கே இருக்குது 2 இலை. அதுகளை அப்படியே ஆட்டோட விட்டு அப்படியே மேய்க்கிறது தான். பெருசாக அப்படியே பெருசாக வேண்டியது தான். அம்மாங்களுக்கு வயசு எவ்வளோச்சுங்க? யாருக்கு சாமி? அம்மாங்களுக்கு வயசு எனக்கு 55 ஆச்சு சாமி. 55 ஆச்சுங்க. சரிங்க. 55. எத்தனை வருஷமா இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கீங்கம்மா? நான் ஆடே தான் சாமி. கொஞ்ச நாள் சில நாள் கட்டத்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் அதை விட்டது, அப்புறம் இந்த மாதிரி வந்தது. நான் அப்புறம் வேலைக்கு போகிறதில்ல கண்ணா. முதலிருந்தே ஆடே தான், இதே தான் மெஸ்ட்டு ஜீவிதானம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா? இப்போ ஒரு 10 ஆடு வச்சுருக்கீங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குமா? நாங்கள் அது ஆடு நம்ம சேர்ந்தாத்த சந்திப்பா ஒன்று அது எப்படி கடாய் 1-2 கடாய்களை விற்றுட்டு ஆட்டுகளை அப்படியே விட்டுருவோம். பெருக்குமா விட்டுட்டு பெருக்குமான நம்ம ஆச்சுன்னா 4-5 விற்க வேண்டியதுதான் சாமி. அப்படித்தான் சாமி ஜீவிதானம் பண்ணிட்டு இருக்கணும் அண்ணா வரைக்கும். அப்புறம் இப்படித்தான் காஞ்சிட்டு சுத்துறது தான் ஆட்டோட. வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குங்க? நீங்கள் அப்படியே ஏதாவது கஷ்டம்னா நீங்கள் ஒரு ஆடு விற்றுருவீங்க? வருஷத்துக்கு 2 ஆடு 2 ஈத்துக்கண்ணா. வருஷத்துக்கு 2 ஈத்து போட்டோன்னா 6 மாதத்துக்கு ஒரு குட்டி. அப்புறம் அதுக்கும் கடைசியில் எடுத்துட்டு அப்புறம் போட்டுச்சுன்னா இப்படியே தான் இடங்க மடங்கு கடாய்களை விற்றுட்டு அதை சாப்பிட்டு திரிய வேண்டியது தான். இப்போ ஆடு இருக்குதுங்க, ஆடு வந்து சினையாயிருச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது பலனுக்கு சேர்த்துக்க தெரிஞ்சுக்கு சாமி எங்களுக்கு. அது எங்களுக்கு ஆடு கடாய் மிதிக்குதல்ல, நம்ம முடிச்சதுன்னா மிதிச்சுட்டு அது ஒன்று கண்டுக்காது. அப்புறம் பலனுக்கு சேர்ந்துச்சுன்னா கண்டுக்காது கடாய், அது நாங்கள் கண்டுக்குவீங்க. பெண் ஆடு வந்து குட்டி வந்து போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? 6 மாதம்.
6 மாசத்துல குட்டி போட்டுரும். வருஷத்துக்கு ரெண்டு ஈத்து. அப்போ ஒரு ஒரு ஈத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 குட்டியும் போடுற ஆடு இருக்கும், ஒரு குட்டி போடுற ஆடு இருக்கும். 2 குட்டி சாமி இந்த காட்டை 3 குட்டி போட்டுருச்சு. 3 குட்டி நல்லா இருக்குங்களா? 3 குட்டி போட்டு ஒரு குட்டி ஏன்னா உடம்புக்கு சரியில்லாமல் படம் செத்து போச்சு. இப்போ 2 குட்டி இருக்குது. 2 குட்டி கூடக்கு. எத்தனை குட்டி போட்டால் ஆடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க? 2 குட்டி போட்டால் ஆரோக்கியமாக இருக்குது சாமி ஆடு. 3 4 போட்டுச்சுன்னா கஷ்டம் தான். நம்மளுக்கு கஷ்டம், பாலுக்கு பத்தாம போகுது. பால் வகுறாரு எந்த அளவுக்கு நம்ம குட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு குட்டி சட்டுன்னு பெருசாகுது. பால் இல்லைன்னா சட்டுன்னு பெருசாகும். அப்படி புட்டாட்டு ஊற்றுக்கு பால் இப்போ நாங்கள் பத்தலைன்னா கடையிலையும் கூட வாங்கிட்டு வந்து பொட்டி பால் உடக்க வேண்டியது தான். பொட்டி பால் கொடுத்தோம்னா குடிச்சுக்குங்க. இப்போ அப்படி தான் பழக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் ரொம்ப கவனமாக பராமரிப்பு பண்ணணுங்கிறீங்க. ஆமாம் சாமி. எங்கள் அண்ணன் கரெக்டாக தான் அதையும் பார்க்கணும் சாமி. குழந்தையாட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு பொருள். குட்டியிலேருந்து பெருசாக வரைக்கும் தலைங்க வரைக்கும் நம்ம பால் அது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கணும். ஆமாம். ஆட்டில் கொஞ்சம் இல்லைன்னா நம்ம வாங்கி கொஞ்சம் ஊற்ற வேண்டியது தான். கொஞ்சம் இப்போ தலை கடிக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாச்சுன்னா புண்ணாக்கு கொஞ்சம் கலந்து பால் புண்ணாக்கு தண்ணியும் ரெண்டும் சேர்ந்து பொட்டி பால் கொடுத்துருவோம். சரிங்கம்மா. குடிச்சுக்கு குடிச்சிட்டு அப்புறம் அதுக்கு அப்படியே பெருசாகிக்க வேண்டியது தான். பெருசாகிறது எத்தனை ஒரு வருஷத்துல நல்லா வளர்ந்துருங்க? கிடாயினா ஒரு வருஷத்துல நல்லா வளர்ந்துருங்க. நல்லா பக்கமாக பார்த்தோம்னா ஒரு வருஷத்துல கட்டாயி வந்துடும். பாவனி அந்த அளவுக்கு பாவனி பார்க்கணும். பாவனி இல்லைன்னா கட்டாய்களை எனக்கு அவ்வளோதான் விற்றுனா ஆடா இருந்தாலும் கிடையாது இருந்தாலும் எனக்கு குழந்தைங்க எப்படி சாமி பார்த்தா கொழுன்னு இருக்குது. அந்த மாதிரி தான் இதுகளும். இதுகளுக்கு அந்த அளவுக்கு திண்டி கொடுக்கணும். இப்போ பார்த்த ஒரு மாதமாக திண்டி கொடுக்கல. ஆடுகளெல்லாம் இழைச்சி போச்சு. அது ஒன்று மாட்டை கொடுத்து போட்டு தான் சாமி எல்லாம் பார்க்கணுங்கிற. மாடு 2 வைக்க முடியுது. அது ஒரு பக்கம் நின்றுக்குது, இது ஒரு பக்கம் நின்றுக்குது. இது ஒரு பக்கம் நான் இன்னும் பண்ண முடியும். சரியான கஷ்டம். இன்னைக்கு பேர மாதிரி வர 2மே வாட்டர் போட்டுக்குள்ளே போயிருக்குதுங்க. அது போய் மேய்ச்சிட்டு வரட்டு போய்க்குதுக்கு. நான் ஆட்டை இதுக்குள்ள விட்டுட்டு இருக்கிறேன். என்ன சார் பண்ணது மாட்டுக்கெல்லாம் மேய்பலக்கண்ணா விலை கொடுத்து வாங்கி எத்தனை கூட விலை கொடுத்து சாமி நான் வாங்கி போட முடியும். வேலைக்கெல்லாம் இங்கேயும் போடுறதுக்கண்ணா. இப்போ இந்த கருப்பு வெள்ளாடு தானே, இது கருப்பு நாட்டாடு தானுங்கம்மா? எல்லாமே பூராமே நாட்டாடு. இந்த கருப்பாடு இல்லைங்களா? இந்த கருப்பாடுல ஒன்று வெள்ளாடுனா வெள்ளை கருப்பு இந்த மாதிரி கலந்து இருக்கும். பூராமே கருப்பாடு உங்ககிட்ட தான் நான் பார்க்குறேன். கடாய் கருப்பு கடாய் அதே வித்தம் தான் வரும். கருப்பே தான் வரும். இப்போ என்னன்னா வெள்ளாடு பிரிவுக்குட்டி, அந்த பிரிவுக்குட்டிக்கு ஒரு கருப்பாடு வச்சிருந்தீங்க. அதே மாதிரி தான் அந்த கருப்பு குட்டியை பழம் சேர்ந்தாலும் அந்த கருப்பு குட்டியை தான் போடும். அதே தான் போடும். ஆமாம். வேற எல்லாம் மாறாது. அதை கடாய் வெள்ளையாக இருந்து ஆட்டை மேய்ச்சதுன்னா வெள்ளை போடும். இந்த கெடாயை பேஸ் பண்ணி தான் ஆட்டினுடைய நிறம் இருக்கு. ஆமாம். கடையில் ஆடு அப்புறம் பழம் சேராது. அதனால அந்த கெடாயை வந்து என்ன கலர்ல இருக்குதோ அதே கலர் தான் குட்டியும் போடும். ஓ, இப்போ அந்த கருப்பு குட்டிக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குல்லங்கம்மா? கருப்பு குட்டினா நிறைய பேர் அந்த நாங்கள் நேர்ந்து விடுறது கருப்பு குட்டி தான் வேணும்பாங்க. சாமிக்கு கருப்பு சுத்தமான கருப்பு கேட்பாங்க, வெள்ளை கேட்க மாட்டாங்க. வெள்ளை கலந்துருக்க கூடாது, அதுக்கு மட்டும் உடையில் மட்டும் சாமிக்கு உடையில். அதுதான் கருப்பு. எனக்கு கருப்பு தான் நிலைக்குது, வெள்ளை எனக்கு நிலைக்காது. அதனால எனக்கு கருப்பே தான் விளங்குது. இப்போ வாங்குறவங்க வந்து எப்படிங்க வியாபாரிக்கு தான் வந்து வாங்கிக்கிறாங்க? வியாபாரி தான் சார். வியாபாரி இப்போ அந்த கடாய் வர 15,000 கொடுத்தாச்சு. இன்னைக்கு பிடிச்சிட்டு போகிறாங்க. வாங்க அப்படியே பேசி. வெள்ளிக்கிழமை நாளுன்னு சொல்லிட்டு கொடுக்கல சார் நேற்றுக்கு. இப்போ இன்னைக்கு வந்து பிடிக்கிறேன் நாங்கள் காணாயில். கடாய் ஊக்கமாக இன்னும் நல்லா நல்லா மேவு திங்கிறப்பன்னு தான் கடாய் நல்லா ஊக்கமாக இருக்குது. இது சரியாக மேய மாட்டேங்குதுக்கா, மருந்து பிடிச்சி ஊற்ற முடிய மாட்டேங்குது. பயங்கரமாக முட்டைக்கு வருது. அதனால மருந்து பிடிச்சி ஊற்ற முடியாமல் மேவு கொஞ்சம் சரி எடுக்க சிரமப்பட்டு இருக்கீங்க. இப்போ பிடிச்சிட்டு போயிடுவாங்களா? வந்தாங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நல்லா இருக்குங்களா கடாய்? கடாய் நல்லா தண்ணி பண்ணுறது பிடிச்சி கட்ட முடியல, பயங்கரமாக ஒட்டியாக வந்து முட்டை நின்று போட்டுது. ஓ, அந்த மாதிரி இது பண்ணுது. பழகிருச்சு அது. பக்கத்தில் போனாலும் காலை தூக்கிட்டு ஒட்டியாரு. அதனால தான் தடி வச்சுட்டு சுத்தணும். அது கொட்டம். இப்போ எத்தனை பிரிவ குட்டி எத்தனை கடாய் இருக்குதுங்க? ஒரே கடை ரெண்டு கடை குட்டி இருக்குதுக்கண்ணா. அப்புறம் பூரை போட்ட குட்டி தான். எல்லாமே பொட்டை குட்டி தான். பூரை போட்டைக்கு தான் வராது. ஒன்று மட்டும் கொஞ்சம் பிறவையாக்கிறது கடாய். அப்புறம் மிச்சது பூரை போட்ட குட்டி. அவர் அதில் ஒரு இளங்குட்டியில் வந்து ஒரு கடாய் இருக்குது, அது ஒன்று. அப்புறம் பூரை போட்ட குட்டி தான். பூரை போட்ட குட்டி தான். இப்போ எது வந்து உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்குது? சாமி ஆடு மேய்க்கிறதுல இருக்குதுக்கண்ணா. ஆனால் அது மேய்ச்சி உருப்படி பண்ணணுக்கண்ணா. மழை துளிக்கி எல்லாம் மேய்ச்சி உருப்படி பண்ணாதான் நம்மளுக்கு அதில் 2 காசு, இல்லாட்டி இல்லாதான். ஒரு 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 கடாய் வந்து வாங்குறாங்கன்னா வியாபாரிக்கு எத்தனை ரேட்டுக்கு வாங்குறாங்க? நான் மாட்டை பொறுத்தளவுக்கு இருக்குதுக்கண்ணா.
இப்போ ஆடு வந்து நல்லா ஊக்கமாக நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருந்துச்சுன்னா ம் எப்படி இருந்தாலும் ஆட்டுக்கு வந்து 15,000 12,000 கிடச்சி ம் கிடைக்கும். ம் இப்போ கிடாய் வந்து அது 15,000த்துக்கு அது கொடுத்துட்டோம். ம் எத்தனை கிலோ உழுகுங்க அது? அதுவும் முழுகு சாமி கிடாய். ஆ எப்படி இருந்தாலும் 15 கிலோவுக்கு மேலே தான் உழுகு. 15 கிலோக்கு மேலே தான் உழுகும். ஆமாம் உழுகு. அது உங்களை பார்த்தாலே தெரியுங்களா எவ்வளோ வெயிட் இருக்குதுன்ட்டு? அது பிடிச்சி பார்ப்பாங்க. அது பூரா கொழுப்பு மூடிக்காங்க. நல்லா புண்ணாக்கு வச்சு வச்சு தின்னு போட்டு பயங்கரமாக முட்டைக்கு வருது கண்ணா. அதனால தான் நாங்கள் பிடிச்சி கொடுத்து போட்டோம். முட்டை கடாய் வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம எங்கேயோ சரி போகிறோம், ஒரு குழந்தைங்கள நம்பி விட்டுட்டு போகிறோம், போய் ஓடி ஒட்டியாந்து வந்து முட்டை நின்று வேண்டுவேன். ஒன்றும் பண்ண முடியாது. நான் போய் தடி எடுத்து முடக்கிறேன், பார்த்துக்க எப்படி ஆகிட்டு வருதுன்னு பாரு. எங்கே முழுக்குங்க பார்க்கலாம். அப்படியே துரத்திட்டு வருது. எங்கே கூப்பிடுங்க, எல்லாம் மற்ற ஆடுகளை கூப்பிட்டா வருங்களாம்மா? வரிசாமி கூப்பிடுங்க. கரெக்டா ஏய் நில்லு போகாது நில்லு. பா 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 போகாது போய் போய் நடக்க போகாது. நான் பூராமே கருப்பு ஆடு குட்டி பார்க்குறது இங்கே தான் ஃபஸ்ட் டைமுங்கம்மா. ஒன்று கலர் மாறி மாறி இருக்கும். கருப்பு கடாய் மிச்சதுன்னா கருப்பே தான் செஞ்சு அதே தான். கொஞ்சம் வெள்ளை கடாயாக இருந்தால் பூரா வெள்ளை உழுகு. முடி எப்படி ஜிழுக்குதுன்னு பாரு. போயிடும் இப்படின்ட்டா போகுது. அப்படி காலம் மேலே தூக்கிட்டு ஒடியாது. கோவம் வந்துடுது. பயம். அது பார்த்துட்டு தான் சாமி கொடுத்துட்டோம். போய் போய் ஆம்பளைகளவே ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. அது அப்புறம் பொம்பளைங்க என்ன பண்ணுறது? அதான் பார்த்து போட்டு கொடுத்துட்டோம். எவ்வளோ வயசாச்சுங்க யாருக்கு சாமி? அந்த கிடாய்க்கு. அது இப்போ என்ன சாமி, அது 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்துக்கு கிடாய் அது. 1 வருஷம் தான் ஆச்சுங்களா? 1 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் பெருசு பண்ணிட்டீங்களா இவ்வளோ? 15 கிலோ தான் சாமி. நான் புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்ல. கடாய் உரசிச்சு இன்னும் கடாய் நல்லா இருந்தது. அது அடிச்சே கடாய் இழந்து போச்சு. ஒடியாந்து முட்டுனா அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுறது? கட்டி வச்சுட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க வீட்டில். வெளுத்து அது உடஞ்சி போச்சு. கடாய் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. 15-20 கிலோவே வருமா? 25,000 கிடச்சிருக்கு. அது எப்போ பாரு சொன்னபடி கேட்கறது இல்லை. அடுத்தவங்காட்டோட அப்புறம் ஓடுறது, தட்டு கரையும் கட்டிட்டு மனுஷன் கிடைக்கிறது. ஓடி ஓடி முடிக்க அடைஞ்சது. அப்புறம் பார்த்து போட்டு நேற்றுக்கு விலை வச்சு கொடுத்துட்டோம். யாருக்குங்க? கசாப்பு கடைக்காரக்கல சாமி. எங்கே கோயிலுக்கு வெட்டிருக்காப்பா கிழக்க கொடுத்துட்டு இன்னைக்கு முடிச்சுட்டு போ காலையில் வந்துடுறேன்னாங்க. வரவே இல்லை. காசு கொடுத்துட்டாங்களாண்ணா? வேறு கபரோட மாதிரி கபர் அங்கே போட்டுக்கிறேன். கபரோடையே கபரு கடாய் கபரு சுற்றிட்டே தான் தெரியும். கடாய் கபரோட ஓடுனா அப்புறம் அடிச்சவங்க ஓடு நின்று விட்டுவீங்க. அவர் போய் பிடிக்கிறதுக்கு போனால் கவுரு எடுத்துகிட்டு போனால் தான் பிடிக்க முடியும். அழகாம நைஸாக தலை முறிச்சு கொடுத்து நைசல் பண்ணி தான் அப்புறம் பிடிக்க முடியும். இல்லாட்டி துரத்திட்டு வர்றதாச்சு மூட்டருக்கு. அதனால தான் அதிகம் அப்படியே விட்டுருக்குறோம். அது எங்கள் பேரை சின்னதுலேருந்து முட்டி பழக்கம் பண்ணி இப்போ மனுஷரை மூட்டுறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆம்பளை கற்றுன்னு கத்துறேன். அப்புறம் என்ன போட்டு வந்த மாதிரி போய் முட்டுனேன். அப்புறம் தான் பார்த்து போட்டு இது வேலையாகாது கொடுக்கலன்னு கொடுத்துட்டோம். அதுக்கு ஒரு குட்டி விட்டுருக்குறேன். அது வந்துட்டு இருக்குது. அது பெருசானாத்தான் இல்லைன்னு அடுத்த வீகாட்டோட விட வேண்டியதான். முள்ளுக்குள்ளேயெல்லாம் போயிருச்சு ஆடு. இப்போ நீங்கள் கூப்பிட்டா வந்துடுங்களா? கூப்பிட்டுன்னு வந்துடும். எங்கே கூப்பிடுங்க. கருவாச்சின்னா போகுது. அதில் வருவாங்க. அதில் எங்கே கூப்பிடுங்க. சும்மா ஒரு பேச்சு கூப்பிடுங்க. கருவாச்சே ஒடியாந்துருவாங்க. அது இப்போ தான் உள்ளுக்குள்ளே போய்க்கிறாங்க. சும்மா கூப்பிடுங்க. நீங்கள் அங்கேயே இருந்தால் அப்படியே போங்க. நீங்கள் அப்படியே போய் கூப்பிடுங்க. மேற்கு போய்க்குதே. அப்படியே சும்மா கூப்பிடுங்க. அப்புறம் வந்தால் மறுக்கொருக்கா உள்ளுக்குள்ள தான் முடிக்கிட்டு கிடக்கூடும். பா கருவாச்சே ஏய் அதுகளோட டூட்டி அதில் பூந்து வருவாங்க. பார்த்துக்கிறேன் வருவாங்களா? கூப்பிடுங்க. கருவாச்சே வா வா வா. டில்லிக்கா ஊருக்கு போய்க்கிறாங்க வருவாங்களா? டில்லிக்கா ஊருக்கு போய்க்கிறாங்க வருவாங்களா? டில்லிக்கா பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுக்கிட்டு தான் அப்படியே அதில் ஊற்று வந்து முட்டுவாங்க. கருவாச்சே வா வா. கருவாச்சே கருவாச்சிங்கிறது யாருங்க? தெரியாது.
அந்த பெண்ணாடு சொன்னீங்களா, அதுதான் கருவாச்சி. அவள் அப்போ பேர் சொல்லிட்டு கூப்பிட்டோம்னா எல்லா ஆடும் அவள் வந்தானா எல்லா ஆடும் அவளோட வந்துடும். எல்லாம் ஒன்று சேர்த்து ரைனா வருவாங்க. திரும்ப அப்படித்தான் பழக்கம் பண்ணிக்கணும் சாமி. எல்லாமே அப்படியே தான் எல்லாருமே பழக்குவாங்க. ஒரு ஆட்டு பேர் பிடிச்சி கூட்டாங்கன்னா எல்லா ஆடும் அந்த ஆட்டு போகிறாண்டி எல்லாமே வந்துடும். நிற்காது. அந்த மாதிரி தான் காடுகளெல்லாம் வளர்த்துறது. என்ன கூட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து குடிங்கம்மா, குடிங்க. தண்ணியெல்லாம் கட்டி போகிறோம் சாமி, சூடு தண்ணி கட்டி போடுவோம். இது என்ன செவனப்புங்களா? பையன் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு குடிங்கம்மா, போகுது. குடிங்க ஒரு முறை குடிங்க. அதனால தான் சரி வறுத்து அந்த ஆடு வறுத்து அப்புறம் அங்கே விட்டுருந்தா அது என்ன வரைக்கும் அங்கே இருந்தது. இப்போ அது இதில் ஊற்றி வச்சுக்குதுக்கோ. எல்லாம் வருதுக்கு நேரம் இதில் ஊந்து வருவாங்க. மறுக்குன்னு இதுக்குள்ளேயே முடிக்கூட வேண்டியதான். அவ்வளோதான். அப்படித்தான் சாமி. அப்புறம் என்ன பண்ணுற, ஆடு குட்டி மேய்க்கிறதானே சரியானங்க. அதுக்கு பாரு காலையில் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டு பார்த்தோன்னா நைட்டு போய் தான் நாங்கள்லாம் சாப்பாடு. ஒரே நேரம் தான் சாமி நாங்கள்லாம். 2 நேரம் சாப்பிட்றது இல்லைங்களா? இல்லை சாமி, அது சாப்பிட முடியாதுக்கண்ணா எங்கனால. அப்படி சாப்பிட்டாலும் நெஞ்சு கறிக்கு. அதனால நாங்கள் அது ஒரே நேரம் சாப்பாடு தான். அதே பழக்கமாகி போச்சு. மத்திய நேரம் சாப்பிட்டோம்னா நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் விடாது. அதனால ஒரே நேரம் சாப்பாடு சாப்பிட்டு இறக்க மேய்க்க வேண்டியது. எங்களுதெல்லாம் அப்படித்தான் சாமி. 2 நேரம் சாப்பாடெல்லாம் இல்லை, ஒரு நேரம் தான் இங்கே சாப்பாடெல்லாம். அந்த மாதிரி தான் நாங்கள் ஓடிட்டு இருக்கிறோம். வெள்ளாடு வளர்க்குறத பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அம்மாங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே வழி போக்குற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும்போது அம்மாங்களை பார்த்து, அம்மா ஒரு 2 வார்த்தை பேசணுன்னா அம்மாங்களை ரொம்ப யதார்த்தமாக பேசினாங்க. இந்த ஒரு காணொலி வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. சரி சாமி, அதே ஓத்தாங்க. அடுத்தடுத்த பதிவுகளை யதார்த்தமாக நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சிவாரன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.